இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி எங்கேயும் கொடுக்கல. மத்திய அரசு அனுமதி கொடுத்து தமிழ்நாட்டில் சென்னை மாநகரம் முழுவதும் தடையில்லாம மக்கள் போக்குவரத்து ஏற்படுத்துவதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 63,000 கோடி அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் மத்திய அரசு அனுமதி பெற்று நடைமுறைக்கு கொண்டாந்தோம். இன்றைய சோழிங்கநகர் தொகுதியிலேயோ இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வருது. இந்த திட்டம் வருகின்ற பொழுது இந்த பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அழைத்து வந்து கலைவாணர் அருகிலே இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அண்ணா திமுக ஆட்சியிலே மிகப்பெரிய திட்டங்க. இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு 63 கோடி எந்த மாநிலத்திற்கு கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு தான் கிடைக்கப்பட்டது. அப்படி அண்ணா திமுக ஆட்சியில சாதனை படைத்தோம். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சியில ஒரே ஆண்டில் 12 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். மாண்புமிகு பாரத பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை வச்சோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்று கேட்டோம். அதுல முதற்கட்டமா 12 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு ஒரு அரசு மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? கொண்டாங்களா? அதுக்கு தில்லு திராணி தெப்பு வேணும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசோடு இணக்கமா இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து மத்திய அரசிடம் கேட்டு 12 அரசு மருத்துவமனை கொண்டாந்தோம். மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் 2011 2021 வரை சுமார் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு மருத்துவ கல்வி கிடைக்க செஞ்சோம். இது அண்ணா திமுக சாதனை. 10 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி. அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு சட்டக்கல்லூரி, அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அம்மாவுடைய அரசு 6 சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம். ஆக 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரியை திறந்து இன்றைக்கு ஏழை எளிய அடித்தட்டில் இருக்கிற மாணவர்களோட சட்டம் பயிலக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தோம். 68 அரசு